ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸோடு தான் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த இயரில் வந்து டெய்லரிங் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். சொல்லித்தராத சில டிப்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 லைனிங்குமே ஒரே மாதிரி போட்டு கட் பண்ண போகிறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ண போகிறேன். இந்த ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு உங்களுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு இருந்தால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.5 இன்ச் இருந்தால் போதும் இடுப்புக்கு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸை மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறணும். இல்லை அப்படி கஸ்டமருக்கு உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து அயர்ன் பண்ணி ஓரளவுக்கு நீட்டாக வச்சுக்கிறணும். இது வந்து நான் ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான். அதவே அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் இடுப்பு இதெல்லாம் இறக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ப்ளவுஸோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஹைட் பார்த்திங்கன்னா 13 இன்ச் இருந்துச்சு. இதிலேருந்து 1 இன்ச் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கீழே 1.5 இன்ச் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கும் ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ அந்த ப்ளவுஸை வந்து அதுக்கு மேலே நம்ம கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. மேலே அப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம். 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 2 இன்ச்சு இந்த மாதிரி எவ்வளோ நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்த சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிறணும். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த நெக்கு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலையும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஹிப் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிப்பு மார்க் பண்ணும்போது ஷோல்ட்ரு வந்து அகண்டு இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி அதுக்கப்புறம் நீங்கள் ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ப்ளவுஸில் வந்து 6 இன்ச்சு இருந்துச்சு. இப்போ நம்ம 1 இன்ச்சு கூடுதலாக வச்சுருக்கோம். ஸோ அந்த கூடுதலாக வச்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதே அந்த ப்ளவுஸோட நெக் அளவே வச்சிங்க பார்த்திங்கன்னா 7 இன்ச் அளவுக்கு வந்துடும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த எப்பயும் போடுற அந்த நெக்கோட அளவு வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து 6 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்மளுக்கு அந்த ஹைட்டு எல்லாமேவும் ஒரே அளவில் இருக்கும். நம்ம மார்க் பண்ண அளவு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்கில் இருந்து 1/2 இன்ச்சு மேலேயும் ஆர்ம் ஹோல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலேயும் ஷோல்டரில் ஃப்ரண்ட் அண்ட் ரைட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்லேருந்து முன்னாடி பக்கமும் லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பக்கமும் நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நெக்குக்கு மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனும் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஷோல்டரில் தையலுக்கான அளவு விட்ருப்போம், அதுவும் ஆர்ம் ஹோலில் தையலுக்கான அளவு விட்ருப்போம். இந்த 2 இது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு அளவு ப்ளவுஸில் வந்து நெக்கு வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்றத கேட்டுட்டு, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் வைக்க சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் பழகிறதா இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெய்லரிங் பழகிறதா இருந்தால் என்னென்ன மெட்டீரியல் வந்து டெய்லரிங்க்கு இருக்கோ அந்த மெட்டீரியல் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வராது. இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம வந்து டேப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 9 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. இந்த 9 இன்ச்சு நம்ம வந்து அந்த கர்வ் லைன் போடும்போது 9 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த சென்டர்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை 3ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதை டேப்பை வச்சு நம்ம 9 இன்ச்சு நம்மளுக்கு வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். அதே மாதிரி தையலுக்கு மேலே நம்ம விட்ருப்போம், அதுக்கு கீழே வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது 9 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்மளுக்கு வருது. அப்போ அந்த கர்வ் லைனை வந்து கரெக்டாக நம்ம போடலை அப்படின்னு அர்த்தம். ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிப்புக்கிட்ட மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு இன்ச் அளவுக்கு டாட்டுக்கான அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாட் வந்து எனக்கு வந்து அதிகமாக பிடிங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கணும், சின்னதாக பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தாராளமாக 1 இன்ச்சே போதும். இப்போ 1 இன்ச்சு மார்க் பண்ண இடமும் நம்ம 9 இன்ச்சு மார்க் பண்ண இடமும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்த்திங்களா. அதை மார்க் பண்ணிவிட்டு
1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த 1 அடி ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணால் போதும். இப்போ பேக் பார்ட்டு ஃபினிஷிங் வந்து முடிஞ்சு. அவ்வளோதான். நெக்கு, அப்புறம் ஆம் ஹோலு, ப்ளவுஸோட ஹைட்டு இது எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணால் போதும். நெக் ஷேப் கிட்டெல்லாம் கட் பண்ணும்போது டேன் பண்ணுறது கரெக்டாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாமல் டேன் பண்ணோம் அப்படின்னா நெக்கு வந்து அன்ஈவனாக தெரியாமல் ஒரே மாதிரி இது எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் சரி, பா நெக்குனாலும் சரி, ரவுண்ட்னாலும் சரி, அந்த டேனிங் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணாமல் ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து 2 லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரே அளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் தையலுக்கு. அந்த இடத்துல ஒரு சிசர் கட் போட்டிங்க அப்படின்னா நம்ம மெயின் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து மடிச்சு அடிக்கும்போது நம்மளுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். அதுக்காக இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் கிட்டையும் நீங்கள் வந்து சிசர் கட் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பேக் சைடு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு தான் இருக்கும். இப்போ இந்த பார்ட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கிடலாம். பட்டி வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கோ இல்லை 1 இன்ச் அளவுக்கோ எக்ஸ்ட்ரா லைன் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்லீவுக்கான அளவு வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். அதனால் இது ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். பட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் கட் பண்ணுவேன். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள கிளாத்தில் இந்த சைடு ஸ்லீவுக்கான அளவை நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். லைனிங்கை வந்து ஒரே மாதிரி மடிப்பெல்லாம் எடுத்து விட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை வச்சு பார்க்கணும். ஏன் இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து சைடில் 1.5 இன்ச் நம்ம தையலுக்கு விடணும். அந்த 1.5 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கணும். இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸில் பேக் சைடு மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் வந்து அடியிலையும் பேக் சைடு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்லீவ் தான் நீங்கள் எப்போயுமே அளவெடுக்கணும். இப்போ லைனிங்னால் நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். நீங்கள் வந்து அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போ இந்த கிளாத்தை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதே லைன் போட்டுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை இதுக்கு மேலே வச்சு நம்ம ஃபோல்டிங் பக்கம் நம்மளுக்கு ஷோல்டர் இருக்கணும். சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் கிட்டையும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரை கரெக்டாக ஈவனாக எடுத்து விட்டு மார்க் பண்ணணும். சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த 3ஐயும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு, இதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. இந்த 1/2 இன்ச் தையலுக்கு விட்டதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே நம்ம சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம். அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் வந்து வரையணும். ஸ்லீவ் வரையும் போது இங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து அந்த ஜாயிண்ட்டை லைட்டாக டச் பண்ணி அப்படியே கர்வ் லைன் கொண்டு வந்து இந்த 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். நம்ம வந்து டெய்லரிங் பழகும்போது ஸ்லீவில் உள்ள அந்த கர்வ் லைனு, அதே மாதிரி ஆம்ஹோலில் உள்ள கர்வ் லைனு, இது எல்லாமே நம்ம ஒரு வாரத்துக்கோ இல்லை நல்லா பழகுற வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். தையல்லேருந்து 1 இன்ச்சும் ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சில் பாதி வந்து 3, அந்த 3 இன்ச்சை சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/2 இன்ச் இருந்தால் போதும். இப்போ இந்த 3 டாட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக ஏற்கனவே இந்த இது புரியலை அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படின்னா என்னோடய பேஜை போய் செக் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கட் பண்ணும்போது மேலே குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிடும்போது அதை கட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம ரெடி அளவில் கட் பண்ணணும்.
கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் குடஞ்சி கட் பண்ணுறத இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ டெய்லரிங் பழகுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா குடஞ்சி கட் பண்ணுறத ஸ்டார்டிங்கே கட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரைட் எது லெஃப்ட் எதுன்னு தெரியாமல் நம்ம மாற்றி மாற்றி தைச்சிருவோம். அதுவும் லைனிங்கை வரைக்கும் மிஸ்டேக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்லீவில் வந்து அந்த குடஞ்சி கட் பண்ணுறத மார்க் மட்டும் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கட் பண்ணால் போதும். அப்போ உங்களுக்கு ரைட் சைடு எது வருது லெஃப்ட் எது வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஸ்டிச் பண்ணும்போது மிஸ்டேக் வராமல் நம்ம நீட்டாக ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பார்ட்டில் இன்னொரு பார்ட்டு வந்து பட்டிக்கு ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு 2 கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் பட்டிக்கு இன்னொரு சைடில் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே உள்ள மீதி உள்ள பார்ட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னரில் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட இது பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் தான். ஸோ அந்த கிராஸ் பீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஷோல்டரையும் கீழே நம்ம அந்த டாட் பிடிச்சிருப்பாங்க அதையும் லைட்டாக நம்ம இழுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இது கிராஸ் கட்டிங்கும். நம்ம அதே மாதிரி மெத்தடில் இழுக்கும் போது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். இப்போ நெக்கு வந்து அளவு எடுத்துக்கோங்க. 5.25 இன்ச்சு வருது. ஸோ அதை வந்து எடுத்துட்டு ஷோல்டர்லேருந்து அந்த டாட் பிடிச்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்படி இழுத்து பார்க்கணும். இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங். ஆனால் எனக்கு வந்து கிராஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ அதனால் லைட்டாக எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வைக்கணும் கிராஸ் கட்டிங்கும் போது. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை மேலே ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கார்னரில் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மேலேருந்து நெக்கோட இதை மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 இருந்துச்சு. 5.25லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு, ஏன் அப்படின்னா மேலே ஷோல்டருக்கு தையலுக்கு வேணும். இங்கிட்டு நெக்கில் வந்து நம்ம மடித்து கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அந்த இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தேவைப்படும். அதுக்கு நம்ம சேர்த்து இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து லைனிங் வச்சுருக்கிறத அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மார்க் பண்ணி நெக்கு இந்த ஆர்ம் ஹோல் அளவு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு நெக்கு கர்வ் லைன் வரைகிறதும் ஆர்ம் ஹோலில் குடஞ்சி கட் பண்ணணும். ஸ்லீவில் எப்படி குடையிறோமோ அதே மாதிரி ப்ளவுஸில் ஆர்ம் ஹோல்கிட்ட குடஞ்சி கட் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து குடஞ்சி கட் பண்ணணும். நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்வ் லைன் வர்ற இடத்துல ஒரு 3 இன்ச்சு இருந்துச்சுன்னா தாராளமாக அழகாக அந்த நெக் லைன் வந்து உட்காரும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு இல்லாமல் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு அதை மார்க் பண்ணிவிட்டு நெக்கில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்லேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நெக்கை வந்து நம்ம லைட்டாக கர்வ் லைன் போட்டு அழகாக நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டாட் பிடிக்கணும். ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் வந்துச்சு. அதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா 13.5 இன்ச்சு வரும். அந்த 13.5 இன்ச்சு நார்மலாக எல்லா பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் 13.5 இன்ச்சு தாராளமாக கரெக்டாகவே இருக்கும். இப்போ 13.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1.25 இன்ச்சு ரைட்டு லெஃப்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு. அப்புறம் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா இந்த இதிலேருந்து கீழே 1.5 இன்ச்சும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த 3-4 டாட்டையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுனா, அளவு ப்ளவுஸை வந்து ஹூக் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நெக்குக்கிட்ட அந்த லைனில் கரெக்டாக வச்சு நம்மளுக்கு வந்து பட்டியும் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நெக்கில் 1/2 இன்ச்சும் கீழே பட்டி தைக்கும்போது 1/2 இன்ச்சும் போயிடும். ஸோ அதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணுறதுக்கும் எந்த இடத்துல வருதுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு, நம்மளுக்கு இங்கே வந்து 1 இன்ச்சு, இந்த சைடில் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கேருந்து இந்த டாட்டும் ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இந்த டாட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்குல்ல, இந்த சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கீழே இது பண்ணிவிட்டு இதை வந்து கர்வ் லைன் மாதிரி கொண்டு வரணும்.
இப்போ இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா இதை வச்சு ட்ரா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா லைட்டாக அந்த ஹேண்ட்லேயே நம்ம வந்து லைட்டாக பெண்டிங் வந்து கொஞ்சம் கர்வ் லைனாக இருந்துச்சுன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது கப் ஷேப் வந்து கரெக்டாக நிற்கணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் அந்த சென்டர் டாட்டோட ஹைட்டு வந்து நம்ம வந்து நான் வந்து சென்டர் டாட் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிருவேன். மற்ற எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் சைட்லலாம் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிருவேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹைட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூட்டணும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த 3 ஜாயிண்ட்டையும் 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டர் மட்டும்தான் நான் வந்து எப்போயும் மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது இதாகும். ஸோ அவ்வளோதான். ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து சென்டர் டாட் பண்ணுறது இப்போ 3 டாட்டுக்குமேவும் மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு அந்த கேப்பு இருக்கணும். அப்போ தான் அந்த கப் ஷேப் வந்து ஷார்ப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் ரொம்ப அமுங்கி இல்லாமல் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் கப் ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயரில் நீங்கள் வந்து புதுசாக டெய்லரிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாகவே கற்றுக்கலாம். கூடவே நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நீட்டாக. இப்போ இதில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா 13.5 இன்ச்சு, அதை கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஷோல்டரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரை வந்து லைன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டாட் மார்க் பண்ண சென்டர் வந்து கரெக்டாக அந்த லைன் நிற்கும். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் பீஸில் வச்சு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று, நம்ம பட்டியோட ஹைட்டு வந்து பேக் சைடு ஃப்ரண்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு பட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டி தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்டர் டாட் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஹைட்டோட அளவு வந்து குறையும். இதை நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்போ குறைஞ்சிரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பட்டி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதாவது ப்ளவுஸ்க்குரியதை நம்ம எடுத்து வச்சுட்டு மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணணும். இதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதில் வந்து கிராஸ் பீஸ் வேணுங்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மீதி உள்ள கிளாத்தில் நம்ம 2வது பட்டிக்கு வந்து 2 கிளாத்து வந்து கட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹூக் பட்டிக்கும் வீட் பட்டிக்கும் தேவைப்படும். நம்ம நெக்கு கட் பண்ண பீஸு அப்படியே இருக்கும். அதில் வந்து நீங்கள் அந்த பார்ட்டை வந்து ஹூக் பட்டி வீட் பட்டிக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 1 மீட்ரு வந்து தாராளமாக வாங்கினோம் அப்படின்னா எந்த ஒரு பீஸ்லேயுமே நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வராது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பட்டியை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது பார்க்கலாம். கரெக்டாக ஈவனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மீதி உள்ள பார்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃபாக தான் நான் சொல்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் வச்சு எவ்வளோ கட் பண்ணணுன்றதை பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹைட்டு வந்து கூட்டியிருக்கோம். ஸோ பட்டியோட அளவும் கூட தான் செய்யும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிறணும். கிராஸ் பீஸ்க்கு இந்த மாதிரி மீதி உள்ள கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இழுக்கத்தான் முடியும். கிராஸாக இது பண்ணிங்க அப்படின்னா கிராஸாக விழுகும் நம்மளுக்கு. இந்த இடம் பார்த்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக்குக்கு ஸ்டிச் பண்ணும்போது நெக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் ஒரே இடத்துல அந்த ஷோல்ட்ரு வந்து விலகாமல் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே கட் பண்ணி முடித்த உடனேவும்
அந்தந்த பீஸ்க்குரியதை வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் என்னோடய மெயின் பீஸு. இந்த மெயின் பீஸில் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறது நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி அதில் வந்து லைனிங்கை வச்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஈவனாக தான் இருக்குது, எந்த ஒரு டிசைன் எதுவும் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஸ்லீவை வைக்கும்போது நம்மளுக்கு ஜாயிண்ட் வருதா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்லீவை வந்து வச்சு காட்டுறேன். ஸ்லீவ் வைக்கும்போது 2 பக்கமுமே எனக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் வந்து முன்னாடி தள்ளி ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி ஜாயிண்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸு தான். இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற ப்ளவுஸுக்கு செட் ஆகும். பார்ட்ரு வைஸ், அதாவது ஸ்லீவுக்கு வந்து பெரிய பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க, பேக் சைடு கம்மியான பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் இந்த மெத்தடு செட் ஆகாது. இந்த மாதிரி ஒரே மாதிரி ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு செட் ஆகும். இது மாதிரி கரை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் பக்கமும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நெக்கு, அதாவது பேக் சைடு இருக்குல்ல, அந்த பார்ட்டை எடுத்து நம்ம ஃபோல்டிங் பக்கத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவசரப்பட்டு கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, ஸ்லீவை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு இருக்கும், அந்த சைடு ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பார்ட் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டும் ப்ளஸ் பட்டியும் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து எங்கேயும் ஜாயிண்ட் கொடுக்காத அளவுக்கு எங்கே வருதோ அந்த அளவுக்கு கிராஸாக தான் வைக்கணும். லைனிங் எப்படி கிராஸாக வச்சு நம்ம கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் கிராஸாக வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். மெயின் பீஸும் அதே மாதிரி தான் கிராஸாக வச்சு தான் கட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த இடத்துலையும் ஜாயிண்ட் வரல. ஸோ இப்படி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரெட் கார்ட் கொடுங்க. எனக்கு அப்போ தான் இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.